Hey, this is Clicky. So almost இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதுங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியா பிரிச்சு நம்ம வந்து பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ 10,000ல இருந்து ஒரு 15,000க்குள்ள ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து 15,000 to 20,000. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம வந்து 10,000ல இருந்து ஒரு 15,000க்குள்ள ஒரு 5 மொபைலை பத்தி நான் பேச போறேன். அந்த 5 மொபைலுமே இந்த வருஷம் ஃபுல்லாவே பெஸ்டாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. முக்கியமா அடுத்த வருஷமும் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் உங்களால 2026 யூஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ. பிஃபோர் வி கோ டு திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய டாப் ப்ரியாரிட்டியில ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. சாம்சங் கேலக்சியோடைய ஸ்மார்ட் போன் தான். அது வந்து M17. ஸோ எம் சீரிஸ் எப்பயுமே நல்லா இருக்கும். ஸோ சாம்சங்குடைய மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் தான் இது. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய முக்கியமான ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுல கொடுத்துருக்கிற டிஸ்பிளே தாங்க. ஸோ அப்படி என்னடா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்து, ஆமா இதுல வந்து உங்களால ஒரு 12,000 ஐ திங்க் 13,000 தான் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு பிரைஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு பார்க்கும்போது பிரைஸ் வந்து 12,500 rupees. ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வந்துடுதுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஸ்பிளே அதிகமான மல்டிமீடியா யூசர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் அதிகமாக யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க என்டர்டைன்மெண்ட்டாக. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் குட்டாக இருக்கும். முக்கியமாக அதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ப்ராசஸர்லாம் கிடையாது. ஸோ எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. 13302 ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸர் பெரிய கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சூப்பரான டிஸ்பிளே உள்ள ஸ்மார்ட் போன். ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுங்க. கண்டிப்பா நல்ல ஸ்மார்ட் போன். ஸோ ஓகே. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் இன்ஃபினிக்ஸ்ல இருந்துங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் 50Xங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போனுங்க. ஆல்மோஸ்ட் இதுவுமே 12,500 rupees தான். ஸோ இதுல உங்களுக்கு கிடைக்க போற ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது பெர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இதுல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா Dimensity 7300 Ultra கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் நான் சொல்லுவேன். ப்ராசஸர் வைஸ் சொல்றேன். ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா 5500 mAh பெரிய பேட்டரியும் 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் செல்ஃபியுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்மார்ட் போன் யாராவது இந்த 13,000க்குள்ள ஒரு அளவுக்கு டீசென்டான கேமிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் 50X எத்தனை பேருக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த பிரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் போன் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸா இருக்கு உங்களுடைய கருத்து என்னது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்பர் 3 ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னாக்கா Oppo K13Xங்க. இந்த ஸ்மார்ட் போனுமே சூப்பரான ஸ்மார்ட் போன் தான். ஸோ ஓப்போல நிறைய பேருக்கு ஸ்மார்ட் போன் பிடிக்காது இந்த பட்ஜெட் சீரீஸ்ல. பட் எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் பார்த்த உடனே ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 45 வாட்டுக்கான ஊக் சார்ஜருமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பேட்டரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் போனா நான் இதை பாக்குறேன். முக்கியமா பெரிய பேட்டரி இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்கிறதுனால ஐ திங்க் தி ஸ்மார்ட் போன் இஸ் குட் தான் நினைக்கிறேன். இதுல கொடுத்துருக்கிற டிஸ்பிளே கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6.67 இன்ச்சுக்கான பெரிய LCD ஒரு பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் தி ஸ்மார்ட் போன் ஆல்சோ குட். ஓப்போ ஸ்மார்ட் போன் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் UA வந்து கழுவி ஊத்துவீங்க. பட் எனிவே இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஆவரேஜா அதாவது 12,500 13,000க்குள்ள ஐ திங்க் திஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் நான் நினைக்கிறேன். நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னாக்கா விவோல இருந்து Vivo T4 லைட்டுங்க. ஸோ T சீரிஸ் எப்பயுமே நல்ல சீரிஸா இருக்கும். அது இது வந்து லைட் வெர்ஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 6300 வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தி ஸ்மார்ட் போன் இஸ் குட் நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபவுட் தி ஸ்மார்ட் போன்? ஏன்னா விவோல நிறைய பேர் கேமரா ஃபோக்கஸ் தான் இருப்பீங்க. பட் T சீரிஸ்ல வந்து ஒரு 13Kக்குள்ள ஐ திங்க் தி ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் பிரைஸுமே ஷோ பண்றேன் எவ்வளோன்றத பார்த்து. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பெருசா அந்த அளவுக்கு கொடுக்கல. 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. 6.74 இன்ச்சுக்கான ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD கிடையாது. அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பட் Vivo T4 லைட் ஐ திங்க் பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 5 நெக்ஸ்ட் டாப் 5 வந்து லாஸ்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 80 லைட்டுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மில இருந்து ஒரு நார்சோ சீரிஸ். ஸோ நார்சோ சீரிஸ் எப்பவுமே ஒரு கேமிங் சீரிஸாக தான் இருக்கும். அதுல ஒரு லைட் வெர்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் போன். இதுல வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் போனா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துரும். ஃபாஸ்ட் சார்ஜர் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இதுலயுமே 15 வாட் தான் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 6.67 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே டாப் இந்த 5 ஸ்மார்ட் போன்ஸுமே நல்ல ஆப்ஷனா எனக்கு படுது. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி 15,000க்கு மேல நான் சொல்ல எல்லாமே 15,000க்குள்ள 10,000ல இருந்து 15,000க்குள்ள பிட்வீன்ல தான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன 5 ஸ்மார்ட் போனுமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13,000க்குள்ள தான் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் என்னன்னா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இருக்குல்ல, அதுவும் சாம்சங் உடைய ஸ்மார்ட் போனும் இந்த விவோட T4 லைட் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனா எனக்கு படுது. ஓப்போட K13 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா சொன்ன நார்சோ 80 லைட் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன். பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் இந்த பிரைஸ்க்குள்ளனா இன்ஃபினிக்ஸ் நோட் 50X போறது பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை AMOLED டிஸ்பிளே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாம்சங் போறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை விட பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸை நெக்ஸ்ட் எபிசோட்ல நெக்ஸ்ட் கேட்டகரி 15,000 to 20,000 ருபீஸ்ல எடுத்துட்டு வரதான் போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது ஓவராலா ஃபீச்சர்ஸ் போனை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோல எது பெஸ்ட்னு மட்டும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேவா? So thank you so much. I will see you with another video with another category. Bye bye.